எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சித்திரை 1 தமிழ் நியூ இயர். அது மட்டும் இல்லாமல் டாக்டர் பிஆர் அம்பேத்கர் அவரோட பர்த் ஆனிவர்சரி. தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் ஓட்டு போடுறதுக்கு நமக்கு இன்னும் 9 நாளே இருக்குது. அந்த ஓட்டிங் ரைட்ஸை நமக்கு வாங்கி கொடுத்தது டாக்டர் பிஆர் அம்பேத்கர் தான். அதனால் இன்னைக்கு ஒரு செலிப்ரேஷனுக்கான நாள் மட்டும் இல்லை, அதையும் தாண்டி நம்மளோட பொறுப்பை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு நாள். ஏன்னா இன்னும் கொஞ்ச நாளில் தமிழ்நாடு வாக்களிக்க போகுது. இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் பொலிட்டிக்கல் ரியாலிட்டி பார்த்திங்கன்னா நமக்கு ஏகப்பட்ட சாய்ஸஸ் இருக்குது. டிஎம்கே அண்ட் அலையன்ஸ், ஏடிஎம்கே அலையன்ஸ், நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஏகப்பட்ட சாய்ஸஸ் நமக்கு எல்லாமே இருக்குது. எல்லா பார்ட்டியுமே பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிறது ஒன்று தான், வி ஆர் த ரைட் சாய்ஸ், நாங்கள் தான் மாற்றத்துக்கான ஆள், நாங்கள் தான் நல்லா பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் டெமோக்ரஸின்றது அவங்க என்ன சொல்கிறாங்கன்றது பொறுத்து கிடையாது, நமக்கு என்ன தோணுது அப்படின்றது பொறுத்து தான் இருக்குது. ஸோ நம்ம எப்படி யாருக்கு ஓட்டு போடலாம், எப்படி ஓட்டு போடலான்றதை பற்றின என்னோட ஒரு கருத்தை நான் உங்ககிட்ட சொல்ல ஆசைப்பட்றேன். ஒரு 5 பாயிண்ட் தான். ஃபஸ்ட்டு விஷயம், ஒரு லீடருக்காகவோ இல்லை அந்த பார்ட்டிக்கான நேம்காகவோ மட்டுமே ஓட்டு போடக்கூடாது. அது நல்லா எஸ்டாப்ளிஷ்டான பாரம்பரியமான ஒரு கட்சியாக இருந்தாலும் சரி, புதுசாக வந்திருக்க ஒரு கட்சியாக இருந்தாலும் சரி, ஜஸ்ட் அந்த கட்சியோட பேருக்காகவோ இல்லை அந்த தலைவருக்கான பேருக்காகவோ மட்டுமே நம்ம ஓட்டு போடக்கூடாது. நீங்கள் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி நீங்களே உங்களை கேட்டுக்கோங்க, நான் ஏன் இந்த கட்சிக்கு வாக்களிக்கிறேன் அப்படின்ட்டு. அது உங்களோட லாயல்ட்டிக்காகவா, இல்லை நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக எவாலுவேட் பண்ணி ஓட்டு போடுறீங்களா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஒரு லீடர் பாப்புலராக இருக்காங்கன்ற ஒரே காரணத்துக்காக நம்ம லோக்கல் ப்ராப்ளம்ஸை அவங்களால சால்வ் பண்ண முடியுமா அப்படின்றத யோசிச்சுக்கோங்க. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, ரொம்ப வருஷமாக இந்த கட்சி இருக்குது, ரொம்ப வருஷமாக பாரம்பரியமான ஒரு கட்சிப்பா, அது எப்போவுமே கரெக்டாக தான் இருக்கும், ரொம்ப வருஷமாக இருக்குது அது கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு யோசிக்காதீங்க. புதுசாக வந்திருக்காங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம், அவங்க பெட்டராக இருப்பாங்க அப்படின்னு யோசிக்காதீங்க. எதையுமே கண்மூடித்தனமாக நம்பாதீங்க. ஏன்னா ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆன பார்ட்டிஸ்க்கு ட்ராக் ரெக்கார்ட்னு ஒன்று இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ்னு நிறையா இருக்கும். ஆனால் அது மட்டுமே பத்தாது. புதுசாக வர கட்சிங்களுக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு புது புது ஐடியாஸ் தோணும். இப்போ இருக்க கரண்ட் ஜென்ரேஷனோட பல்ஸை தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. நியூ எனர்ஜிஸ் அவங்கக்கிட்ட இருக்கும். இப்போ பழைய கட்சியாக இருக்கவங்களுமே ஒரு காலத்தில் புது கட்சியாக வந்தவங்க தான். இப்போ புது கட்சியாக வரவங்களும் ஒரு காலத்தில் பழைய கட்சியாக மாற போகிறவங்க தான். அதை மனசில் வச்சுக்கோங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி மட்டுமே ஓட்டு போடாதீங்க. அடுத்து என்ன, உங்கள் தொகுதியில் உங்கள் லோக்கல் கேண்டிடேட் யார் அப்படின்றத ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுதான் இருக்கிறதுலையே முக்கியம். ஒரு 4 கேள்வி வச்சுக்கோங்க. அந்த கேண்டிடேட் ஈஸியாக ஆக்சசபிளாக இருக்காங்களா, நினச்சா பார்க்க முடியுமா அவங்கள அப்படின்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக வச்சுக்கோங்க. எலெக்ஷன் அப்போ தான் அவங்கள பார்க்குறீங்களா, இல்லை அதுக்கு முன்னாடியிலேருந்தே அவங்க பீப்புள் கூட கிரவுண்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்களா, மக்கள் பிரச்சனைக்கு நின்று இருக்காங்களா அப்படின்றத யோசிச்சுக்கோங்க. நம்ம ஏரியா, நம்ம தொகுதியோட உங்கள் ஏரியாவோட ப்ராப்ளம்ஸு அவங்களுக்கு உண்மையிலேயே புரிஞ்சுதான் இருக்கா, தெரிஞ்சுதான் இருக்கா, இல்லை அதை பற்றிலாம் எதுவுமே கவலை இல்லாமல் நிற்கிறாங்களா, எலெக்ஷனில் பார்த்துக்கலாம் அப்படின்னு நிற்கிறாங்களான்றதை நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இன்னொன்று ரொம்ப முக்கியமானது, அவங்க பிஹேவியரில் அவங்க ரெஸ்பான்சிபிளாக இருக்காங்களா, பப்ளிக் லைஃபுக்கு அவங்க தகுதியானவங்க தானா அப்படின்றத பார்த்துக்கோங்க. இந்த 4 விஷயத்த உங்கள் லோக்கல் கேண்டிடேட் எப்படின்றத பார்த்துக்கோங்க. ஏன்னா முன்ன சொன்ன மாதிரி உங்கள் தலைவர், கட்சியோட தலைவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், இல்லை கட்சி பிடிச்சிருக்கலாம், ஆனால் உங்கள் லோக்கல் எம்எல்ஏ தான் உங்கள் லைஃப்பை, அன்றாட வாழ்க்கையை முடிவு பண்ண போகிறது. உங்களுக்காக நிற்க போகிறேன்னு சொல்லிட்டு உங்களுக்காக நிற்கிறது அவங்க தான். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட பர்ஃபார்மன்ஸையும் ப்ராமிசஸையும் எவாலுவேட் பண்ணுங்கள். சோஷியல் மீடியாவில் பேசுகிறத வச்சு, இல்லைனா ஏதாச்சும் பிரச்சாரத்தில் பேசுகிற ஒரு எதுகை மோன டைலாக்ஸ் வச்சு மட்டுமே நம்ம கேரிடவே ஆகிடக்கூடாது. அதுக்குமே ஒரு 3 பாயிண்ட் இருக்குது. இந்த பார்ட்டி இல்லை அந்த கூட்டணி என்ன இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்காங்க அப்படின்றத பாருங்கள். அவங்களோட ப்ராமிசஸ் ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்கா, அது சாத்தியமா அப்படின்றது யோசிச்சாலே நமக்கே புரியும். அதை கொஞ்சம் யோசிங்க. அவங்க டெவலப்மெண்ட்டை நோக்கி ஈக்குவிட்டி, ப்ராப்பர் கவர்னன்ஸ் பண்ணுறதுக்கான சேனல் அவங்கக்கிட்ட இருக்கா, கட்சிக்குள்ளே இருக்கா அப்படின்றதையுமே யோசிங்க. இந்த 3 பாயிண்ட் யோசிச்சா தான் அவங்களோட பர்ஃபார்மன்ஸையும் ப்ராமிசஸையும் உங்களால் எவாலுவேட் பண்ண முடியும். இதெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, காசு கொடுக்கறது, இல்லை ஏதாச்சும் டெம்பரரியாக கிஃப்ட் கொடுக்கறது, அந்த காசுக்காகவோ இல்லை அந்த கிஃப்ட்டுக்காகவோ உங்கள் ஓட்டை தயவு செஞ்சு விற்க வேணாம். ஏன்னா அவங்க கொடுக்குற காசோ இல்லை அந்த கிஃப்ட்டோ அது எதுவுமே டெவலப்மெண்ட்டை நோக்கி போகிறது கிடையாது. அது எல்லாமே ஒரு டிஸ்ட்ராக்ஷன் மாதிரி தான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, பசிக்கலன்னு சொல்கிற குழந்தைக்கு நிலாவை காமிச்சு சோறு ஊட்டுவோம்ல,
சாப்பாடு காலி ஆயிடும். அந்த மாதிரி ஒரு டெக்னிக் தான் உங்களுக்கு காசோ, இல்ல கிஃப்ட்டோ குடுத்து ஓட்டு போட வைக்கிறது. எல்லாரும் சொல்றது தான் நானும் சொல்றேன். உங்க ஓட்டுன்றது அந்த ஒரு நாளைக்கான ஒரு செலிப்ரேஷன் கிடையாது. அது அடுத்த 5 வருஷத்துக்கான ஒரு முடிவு. இந்த தமிழ் நியூ இயர்ல நான் உங்ககிட்ட சொல்றதெல்லாம், எமோஷனலா, பிளைண்டா ஒரு இமேஜ்னாலயோ, இல்ல ஒரு ஹைப்னாலயோ ஓட்டு போடாதீங்க. தாட்ஃபுல்லா, ரெஸ்பான்சிபிளா ஒரு கட்சியையும் யோசிச்சு, உங்க லோக்கல்ல நிக்கிற கேண்டிடேட்டையும் யோசிச்சு ஓட்டு போடுங்க. ஆரம்பத்துல சொன்ன மாரி டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் அவரோட பிறந்த நாள்ல சொல்றேன். அவரும் நமக்கு வாக்களிக்கும் உரிமைய வாங்கி குடுத்திருக்காரு. அத வைஸா யூஸ் பண்ற பொறுப்பு, கடமை நம்மகிட்ட தான் இருக்கு. இந்த சித்திரை திருநாள்ல ஒரு நியூ இயர மட்டும் நம்ம வெல்கம் பண்ணாம, ஒரு புது தமிழ்நாட்ட எப்படி கொண்டு வரலாம் அப்படின்றதுக்கான ஒரு முடிவு எடுக்கிறத பத்தி யோசிப்போம். ஏன்னா எல்லாத்தையும் தாண்டி ஒரு குட் கவர்னன்ஸ்ன்றது இன்ஃபார்ம்டு வோட்டர்ஸ் அவங்க கையில தான் இருக்கு. நம்ம கையில தான் இருக்கு. நான் சோஷியல் ஒர்க்கர் கீர்த்திராஜன். நன்றி.